மதினி எதுக்கு அழுகுறீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். மனோ ஒன்றும் கோழ கிடையாது, எதுவும் தப்பாவெல்லாம் நடக்காது. நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. என்னங்க டேய் மனோ, கதவை திறங்க. அச்சோ, இங்க பாருங்க, கண்டிப்பா எனக்கு பணம் வேணுங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா யார் கண்ணிலுமே படாம நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏய், எப்படி போவ? இவ்வளவு பேர் இருக்காங்க வெளியே, எல்லாரும் கதவு கிட்டதான் நிக்கிறாங்க. ஐயோ, நீங்க கோவப்பட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு ஒண்ணுனா நான் செத்தே போயிடுவேன். ஏய், நீ சாக மாட்ட, நீ சாகவே மாட்ட. நான் தான் சாக போறேன். எல்லாம் போச்சு. ஏங்க தேனு, ஏங்க தேனு, பேசுங்க ஏதாச்சும். எதுக்கு இப்ப அழுகுற? ப்ளீஸ் அழாத தேனு. எப்படி மீனாட்சி அழாம இருக்க முடியும்? இந்த மாதிரி அவர் பண்ணதே இல்ல. உள்ள தாபால் போட்டு பேசவே மாட்டேங்கிறாரு. நான் இதை என்னன்னு நினைக்கிறது? ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவருக்கு ஏதாவது பிரச்சனையான கூட தெரியல. ஏய், ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணா நான் என்ன பண்றது? இல்ல எதுவும் இருக்காது தேனு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்பவே நீங்க கட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இப்படி எதுவுமே நடந்திருக்காது. ஏய், டென்ஷன் பண்ணாத, அமைதியாரு. ஏங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ஏய், நான் என்னடி பண்ண உனக்கு? உன் பொண்ணுக்கும் உனக்கும் பாவப்பட்டு உதவி செஞ்சேன், அது தப்பா? என் வாழ்க்கைய இப்படி பண்ணிட்டியே, உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ சாரிங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தேன்மொழியை விட நான் தான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். ஜீவா, ஜீவா, என்னடா பண்றது? ஏய், அறிவு இருக்கா? 5 லட்சம் பணத்துக்காக இப்படிதான் பிளாக்மெயில் பண்ணுவியா? உனக்கு நல்லது பண்ணதுக்கு மனோ வாழ்க்கையை நாசம் பண்ணுவியா? ஜீவா, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. டைமே இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுங்க. ஆனா 5 லட்சம் ரூபாய் இல்லாம இங்க இருந்து நான் போகவே மாட்டேன். இது சத்தியம். ஏய், பாருடா, இப்படிதான்டா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்னதான்டா பண்றது? அவ கையை பிடிச்சி இழுக்க விட்டல, அப்ப தெரியலையா? நான் எல்லாரும் விட்டுருக்க வேண்டியதானே? ஐயோ, டேய், டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா ஜீவா. சீ, நிறுத்து. ஐயா, மொத்த குடும்பம் வெளியே நிக்குது, உனக்கு என்னமோ ஏதோன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா நீ இவங்க கூட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. தேனு அழுவுறாளா? நல்ல பக்கனையா கேளு. ஹலோ ஹலோ, சென்டிமெண்ட் எல்லாம் போதும். பணத்துக்கு வழி சொல்லுங்க. இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்துதான். ஏய், 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 ஜீவா, டேய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா? ஜீவா, டேய், ஜீவா, ஏதாச்சும் பேசு. என்ன தைரியம் இருந்தா அவங்க முன்னாடியே என்னைய கை வாங்குவ நீ? மூடிட்டு பேசாம இரு. வெளியே ஆள் இருக்காங்க, பேசாம இரு. மனோ, இவ உள்ள இருக்கிறது தெரியாம இங்க இருந்து இவள எப்படி வெளியே அனுப்புறதுன்னு யோசி. பணம் இங்க இரு, நான் ஏற்பாடு பண்றேன். பிரச்சனை பண்ணாம அசிங்கப்படாம முதல்ல வெளில போறது எப்படின்னு யோசி. எப்ப தருவ? பணம் தராம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். ஐயோ, கண்டிப்பா பணம் தரேன். இங்க பாரு, அந்த கைத்தை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே போயிடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். எனக்கு ரோப்ல எல்லாம் ஏறி எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. ஆமா, இது ரொம்ப முக்கியம். பிளாக்மெயில் பண்ண மட்டும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஒழுங்கா மூடிக்கிட்டு போ. என்ன நடக்குது? எல்லாரும் அங்க வெளிய உயிர் பயத்துல கத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? மாமா எந்திரிங்க. மீனாட்சி, என்ன பண்ற? நான் சொன்னல, அதேதான் உயிர் பயம்தான். அதனாலதான் மனோ தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஏய், முட்டாள்தனமா பேசாத ஜீவா.
தேன்மொழி கதறி அழுதுட்டு இருக்கா, நீ பார்த்தல்ல? என்னங்க மீனாட்சி, ஜீவா, யாராவது பேசுங்கள. டேய் ஜீவா, கொன்ன முடியும். டேய் என்னடா முக்கியமான வேலையில இருக்கான், கதவை திறங்கடா, அந்த புள்ள பதறிக்கிட்டு இருக்கு. முதல்ல போய் கதவு திறப்போ. ஏய் இல்ல கதவெல்லாம் திறக்கூடாது இல்ல. இப்படி கதவை மூடிட்டு என்ன தியானம் வேண்டி கிடக்கு? முதல்ல டோர் திறப்போ. சொன்னா கேளு மீனாட்சி. என்ன சொல்றது? இது ஒரு டைப்பான தியானம். கண்ணெல்லாம் திறக்கவே கூடாது. வெளிச்சம் சுத்தமா வரவே கூடாது. சீ, உளறாத. என்னமோ ஃப்ராட்தனம் பண்றீங்க, மரியாதையா என்னன்னு சொல்லுங்க. ஃப்ராட் எல்லாம் இல்ல மீனாட்சி, இது தியானம், ஃபுல் மெடிடேஷன். அது இந்த குடும்பத்துக்காகவும் தேன்மொழி மாதிரி உயிருக்காகவும் மனோ தியானம் பண்றான். அது நேத்து கனவுல பொங்கனா சித்தர் வந்து தியானம் பண்ண சொன்னாராம். அதனாலதான் மனோ தியானம் பண்றான். உனக்கு யார் சொன்னது? குண்டுக்க முண்டுக்க பேசுறாளே, மனோ தான் சொன்னான். மாமா, மாமா கண்ணு திறங்க மாமா. மாமா உங்களதான். ஏய் மாமா. அது ஏய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவன் டீப்பா போயிட்டா நம்ம பேசுறது அவனுக்கு சுத்தமா காதுல கேட்காது. கதவை திறங்கடா, அந்த புள்ள பதறிக்கிட்டு இருக்கு. எங்க கதவை திறங்க. எங்க மதினி. இங்கதான் மாமா இருந்தா. என்ன ஜீவா நடக்குது? கனவுல கொங்கண சித்தர் வந்து சொன்னதால சிறப்பு தியானம் நடக்குது. கொங்கண சித்தரா? கிறுக்கு பயலுகளா? உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறோம், கதவை மூடிட்டு கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் டவுட்டா இருக்கு மாமா. இளைய மனோ, பாதியில எழக்கூடாதுப்பா, பலன் இல்லாம போயிரும். அப்படியா? யாருமே இல்ல, எங்க போனா இவ? சரி என்னமோ பண்ணுங்க, அத சொல்லிட்டு பண்ணலாம்ல. கரெக்ட் தான். என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன் தெரியுமா?